வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ரம்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம் வித் இஃப் கண்டிஷன் இன் எக்ஸல். இதில் மொத்தமாக 5 மெத்தட்ஸ் இருக்கு. சம் இஃப் வித் சிங்கிள் கண்டிஷன், சம் இஃப்ஸ் வித் மல்டிபிள் கண்டிஷன், சம் வித் இஃப் ஃபங்க்ஷன், சம் ப்ராடக்ட் வித் கண்டிஷன் யூசிங் லாஜிக்கல் கண்டிஷன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் மெத்தடான சம் இஃப் வித் சிங்கிள் கண்டிஷன் பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் சேலரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு சம் இஃப் ரேஞ்ச் வந்து டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் நமக்கு வேணுன்றதுனால டபுள் கொட்டேஷனில் சேல்ஸ்ன்னு மேனுவலாக எழுதிட்டு அதுக்கப்புறமா சேல்ஸ் காலமை செலக்ட் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் சேலரி கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் மல்டிபிள் கண்டிஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் 20,000 மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டோட்டல் சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஈக்குவல் டு சம் இஃப்ஸை செலக்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம டபுள் கண்டிஷன் கொடுக்குறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு சேலரியை செலக்ட் பண்ணணும். கமா போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து க்ரைட்டீரியா கேட்குறதுனால டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கமா போட்டுக்கிட்டு இதில் என்ன கேட்குறாங்க, க்ரைட்டீரியா 1. ஸோ க்ரைட்டீரியா 1 நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ மேனுவலாக சேல்ஸை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன்னா 20,000 மேலே நம்ம வேணும். ஸோ சேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனில் மோர் தென் 20,000ன்றதை டைப் பண்ணிக்கணும். ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே மோர் தென் 20,000 டைப் பண்ணிக்கிட்டு கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 95,000 வருது. இதுதான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 20,000 மேலே ஏர்ன் பண்ணுற எம்ப்ளாயீஸோட டோட்டல் சேலரி. ஸோ தேர்ட் ஒன் இஃப் ஃபங்க்ஷன். இஃப் ஃபங்க்ஷனில் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா, டோட்டல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஏர்னிங் மோர் தென் 25,000 மேலே ஏர்ன் பண்ணுற எம்ப்ளாயீஸோட டோட்டல் சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டிஷன் இருக்கிறதுனால இஃப் கண்டிஷனும் ஜென்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா சேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கண்டிஷன் என்ன, மோர் தென் 25,000. ஸோ மோர் தென் 25,000 டைப் பண்ணுறோம். நம்ம திருப்பியும் சேலரியை வந்து செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து மோர் தென் 25,000 ஏர்ன் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயீஸோட டோட்டல் சேலரி கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் ப்ராடக்ட் வித் கண்டிஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுவும் சம் ப்ராடக்ட் மூலயமா கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். அந்த ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரேக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு யார் வேணும், ஐடி. ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஐடியை மேனுவலாக டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளைடு வித், எதால் மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு சேலரி வேணும். ஸோ சேலரியை செலக்ட் பண்ணுறோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் சேலரி கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து லாஜிக் கண்டிஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஏர்னிங் லெஸ் தென் 20,000 கீழே ஏர்ன் பண்ணுற எம்ப்ளாயீஸோட டோட்டல் சேலரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சம் இஃப் கண்டிஷன் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ஈக்குவல் டு சம் இஃப் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரேஞ்ச் வந்து சேலரியை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கமா போட்டு மேனுவலாக டைப் பண்ணுறதுனால இன்வெர்டட் காமர்ஸ் போட்டு லெஸ் தென் சிம்பிள் போட்டு 20,000 போட்டுடணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் டோட்டல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஏர்னிங் லெஸ் தென் 20,000 வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட். லேர்ன் வித் ரம்யா.